If y is a homomorphism of G into G bar, then y of E equal to E bar, the unique element of G bar. அதாவது phi of Eங்கிறது E barன்னு சொல்லலாம். E barங்கிறது ஒரு யூனிக் எலிமெண்ட் ப்ளஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட்னு சொல்லலாம். phi of x inverse equal to phi of x the whole inverse. அதாவது phi of x inverseோட ஒரு inverse image தான் phi of x the whole inverse அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும். let phi of x into E bar, அதாவது phi of x உடைய இமேஜ் மாறாத ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு phi of x தான் கிடைக்கும். அப்போ phi of xங்கிறத phi of x into E அப்படிங்கிறத பிரித்து எழுதலாம். yங்கிறது ஹோமோமார்பிசமாக இருந்தது அப்படின்னாக்க அது ஹோமோமார்பிசம் டெஃபினிஷன் படி phi of x into phi of E அப்படின்னு எழுதலாம். லெஃப்ட் சைடு ஒரு phi of x into E bar இருக்குது ஈக்குவல் டு இந்த பக்கம் phi of x into phi of Eன்னு இருக்குது. இந்த phi of xும் phi of xும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ E bar equal to phi of Eன்னு கிடைக்கும். therefore phi of E equal to E barங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது phi of Eங்கிறதே நாம் x into x இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஈன்னு தான் கிடைக்கும். ஈக்குவல் டு E bar அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். ஹோமோமார்பிசம் டெஃபினிஷன் படி இதை மல்டிப்ளிகேஷனை பிரித்து phi of x into phi of x inverse equal to E bar. phi of x இன்வர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு phi of x ஈக்குவல் டுக்கும் அந்த பக்கம் போகும்போது டிவைடட் ஆகும். அப்போ E bar டிவைடட் phi of xன்னு இருக்கும். கீழே உள்ள 1 by phi of xங்கிறத மேலே கொண்டு போகும்போது நம்ம இன்வர்ஸ் சிம்பிள் போட்டு எழுதுவோம். phi of x இன்வர்ஸ். அப்போ phi of x இன்வர்ஸ் ஈக்குவல் டு phi of x தி ஹோல் இன்வர்ஸ். அதாவது செகண்ட் ப்ரூஃபு phi of x இன்வர்ஸ் ஈக்குவல் டு phi of x தி ஹோல் இன்வர்ஸுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். therefore phi of xனுடைய இன்வர்ஸ் இமேஜ் தான் phi of x inverse.